சூப்புக்கு யூஸ் பண்றாங்க. சூப்பு மெயின் சூப் தான். அது இலையானா தண்டு பேசில் தண்டு எல்லாமே போடுவாங்க. எல்லாமே போடுவாங்க. இப்படி வரும். ஓகே. இது தண்டும் போடுவாங்க, சாப்பாடுக்கு மேலே தூவலாம் சாப்பிட்றாங்க. தண்டில் லாஸ்ட் இயர் 1 கிலோ போடுவாங்க. அதான் ஹையஸ்ட் இருக்கிறதுலே. இப்போ 10 ரூபாய் கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஓ, இப்போ வந்து பேசிலி 10 ரூபா கூட வரல. இது செலரி 10 ரூபா. செலரி 10 ரூபா கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. காட்டு எருமை நேற்று 50 காலையில் 50 எருமை பூரா மேய்ச்சிருச்சு. பூண்டு பூரா இதெல்லாம் என்ன இது தெரியுதுங்களா? இதெல்லாம் காட்டு கால் திறந்தானா? வணக்கம்ண்ணா. வணக்கம். நஞ்சுண்டன். எத்தனை வருஷம் விவசாயம் பண்றீங்க? விவசாயம் பக்கம் 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷம் பண்றீங்க. ஓகேண்ணா. இந்த பேசில் லீஃபை பத்தி சொல்ல முடியுமா? பேசில் லீஃப் அதெல்லாம் மெடிசன் பிளான்ட் பொதுவாக நம்ம ஏரியாவில் ஜாஸ்தி போடுறதில்ல. பேசில் அதெல்லாம் அந்த பக்கம் அரக்காடுன்ற ஒரு இடத்துல அங்கதான் நிறைய இருக்கு. அரக்காடு அந்த தூநெறி கோத்தகிரி போற ரூட்ல இருக்கு. அங்கதான் அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது மருத்துவ குணம் உள்ளது. இதெல்லாம் மெடிக்கல்ஸ். இது என்ன இதுக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன இதுன்னு? இது மேக்ஸிமம் வந்து சூப்பு தான் வைக்கிறானுங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு மேல லேசா தூவுறானுங்க. சூப்புக்கு யூஸ் பண்றாங்க. சூப்பு மெயின் சூப் தான். அது இலையானா தண்டு பேசில் தண்டு எல்லாமே போடுவாங்க. எல்லாமே போடுவாங்க. அந்த குழாய் மாதிரி வரதும். ஆமா, இதுல இருந்து இப்படி வரும். ஓகே. தண்டும் போடுவாங்க, சாப்பாடுக்கு மேல தூவலாம் சாப்பிடுறாங்க. தண்டுல இருந்து எல்லாமே. ஓகே. இது எப்படி விதையா இல்ல செடி? விதை எடுத்து விதையில வந்து பிளான்ட் நாத்து பண்ணி நாத்து எடுத்து போட்டு 60 நாள் 65 நாள் ஆகும். விதையில நாத்து போடணும் நீங்க. அது காக்பீட்ல போடுவீங்களா? ஆமா, காக்பீட்ல போட்டு அதை நீங்க மெயின்டைன் பண்ணணும். எத்தனை நாள் அது? எப்படியும் ஒரு 40 நாள் ஆகும். ஓ, அது ஒரு 40 நாள். பிளான்ட்டுக்கு 40 நாள் ஆயிரும். ஓகே. ஃபீல்டுல 60 நாள். 100 days ஆகும். ஓ, காக்பீட்ல 40 நாள் வந்து இருக்கணும். அதுக்கு எப்படி தண்ணி மற்றதெல்லாம் அதோட இதுக்குன்னா டெய்லி தண்ணி? அதுக்கு தண்ணி கொஞ்சம் கேட்கும். தண்ணி கொஞ்சம் நிறைய வேணும். தண்ணி மருந்து இருந்து எல்லாமே மற்ற ஃபீல்டு எதுக்கே பண்ணுறோம் அதே மாதிரி தான். எருவு போடணும். என்ன யூஸ் பண்றீங்கன்னா? பசுமாட்டுது. முந்தியெல்லாம் பசுமாட்டுது. இப்போ பசுமாட்டுது மேக்ஸிமம் கம்மியா போச்சு. இப்போ எல்லாமே கோழி எருவு தான். மேக்ஸிமம் பசுமாட்டுது யாரும் போடுறதில்ல. எதுனா மருந்து பூச்சி கேட்கறது இல்லைன்னா இல்ல. இப்போ இது அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. growth ஆகும். அது லேட். அது வந்து நிதானம் 2 வருஷம் கிராப். இதுன்னு ஸ்பாட்ல வரும். இது போட்டா உடனே வந்துருது. இது ஸ்பாட்ல அந்த 60 நாள் இது கேட்கும். அதனால வந்து மேக்ஸிமம் இப்போ நீலகிரி ஃபுல்லாவே இந்த மாட்டு எருவு யாரும் போடுறதில்ல. எல்லாமே இப்போ பேசில் லீஃப் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து ஒரு அறுவடை தயாரா இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது மெச்சூரிட்டி ஃபீல்டு வந்து தெரிஞ்சு ஹைட் வந்துடும். 2 அடி ஹைட் வந்துடும். 2 அடி ஹைட் வந்துடும். அப்புறம் இது வந்து ரஃப் ஆயிரும். லீஃப் வந்து நல்லா ரஃப் ஆயிரும். ஓ, தண்டு தான் நல்லா ரஃப் ஆயிரும். ஓகே. இதான் ஒரு அறுவடை டைம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஓகேண்ணா. இது என்ன எப்படின்னா இங்க மார்க்கெட்ல என்ன ரேட்டு கிடைக்கிறாங்க? வெயிட் கணக்கா இல்லைன்னா வந்து எப்படின்னா? வெயிட் கணக்கு தான். வெயிட் கணக்கு தான். எவ்வளோ ஒரு கிலோ ஹையஸ்டா மார்க்கெட்ல எடுக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து? மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஸ்டாண்டர்டே கிடையாது. லாஸ்ட் இயர் 1 கிலோ 300 ரூபாய்க்கு போச்சு. லாஸ்ட் இயர் 1 கிலோ 300. அதான் ஹையஸ்ட் இருக்கிறதுலே. இப்போ 10 ரூபாய் கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஓ, இப்போ வந்து பேசிலி 10 ரூபா கூட வரல. இது செலரி 10 ரூபாய் கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஓ, அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நார்மலாக 20 ரூபாய்க்கு ஆர்டர் போடுறவங்க ஒரு 20 ரூபா 25 ரூபா கொடுத்து எடுப்பாங்க. டேரக்டா இங்க வாங்கிடுவாங்களா இல்ல அப்படின்னா இங்க வந்து வாங்குவாங்க. மார்க்கெட் கொண்டு போய் கொடுப்போம். மார்க்கெட் இந்த ஐட்டம் எதுவுமே ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஆனா இவ்வளவு கம்மியா இருந்து திரும்பி நீங்க இது விவசாயம் பண்றீங்கன்னா வேற என்ன பண்றது? வேற பொழப்பு வேற வழி இல்ல. 10 ரூபா வித்தாலும் பண்ண வேண்டியது, 100 ரூபா வித்தாலும் பண்ண வேண்டியது. விதை எல்லாம் ரேட் கம்மியா கிடைக்குதுனால அது ரேட் ஜாஸ்தி. எல்லாம் ஜாஸ்தி. இதெல்லாம் விதை வந்து கிலோ 25 ரூபா 30 ரூபா வரும். ஒரு கிலோ எவ்வளவு எத்தனை கிலோ எடுக்கலாம்? எடுக்கலாம். எப்படி ஒரு 1 லட்சம் நாத்து எடுக்கலாம். பேசில் செலரி வந்து 1 லட்சம் நாத்து வரும். 1 லட்சம் நாத்து வரும். ஓ, ஆனா இந்த மண்ணில் இது மட்டும் தான் வருது. வேற எதுவும் பண்ணலாம்? எல்லாம் பண்ணலாம். இங்க இப்போதைக்கு வந்து செலரி போட்டிருக்கீங்க. செலரி, கேரட், பீட்ரூட், பீன்ஸ் ஐட்டம்ஸ், இந்த செல்லரி, ஐஸ்பர்க், புரோக்கோலி, லீக்ஸ். ஐஸ்பர்க்ங்கிறது இந்த பர்கருக்கு நடுவில் வைப்பாங்க. பர்கருக்கு நடுவில் வைக்கிறது அந்த லீஃப். அதுவும் இங்க பண்றீங்க? ஓகே, பண்ணிட்டு இருக்கோம். அது புரோக்கோலி, கேரட், முட்டைகோஸ். அதுவும் உங்களோட தானா? இல்ல, அது நம்மளதுல அது பாருங்க. விலை எல்லாமே வெட்ட விலை 2 ஏக்கர் போட்டு அப்படியே விட்டுட்டாங்க. விலை கிடைக்கலன்னு சொல்லி விலை இல்லை அப்படி விட்டாங்க. 2 ரூபா 3 ரூபா எடுத்துட்டு போற கூலி கூட ஆகுறது இல்ல. ஓ, கிலோவே 2 ரூபா 3 ரூபா ஆக்ஷன் ரேட். முட்டைகோஸ் அப் டு பாட்டம் ஒரு 2 ஏக்கர். ஓகே, அப்படியே விட்டுட்டாங்க.
இது அப்படியே அழுகி போச்சுன்னா மக்கி அழுகி போயிடும். போச்சு, அவ்வளவுதான். அவ்வளவு இது கிளியர் பண்ணுவதை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணுறதுக்கு மறுபடியும் வேஜஸ் பண்ணணும். சொல்லி மக்களே இது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கருக்கு வந்து முட்டைகோஸ் போட்டு வெலை போகாம அப்படியே விட்டுருக்காங்க. 2 ஏக்கர் அப்படியே விட்டாங்க. இது சிலருக்கு வந்து இதுக்கு இது இருக்கான டைம் இருக்கா? இந்த மாசத்துல தான் போடணும் அப்படி இருக்கானா? எல்லா மாசம் த்ரோட் இயர் போடலாம். த்ரோட் இயர் எப்பனாலும் போடலாம். எப்போ வரும். இன்னும் அந்த பனி டைம்ல கொஞ்சம் growth கம்மியாகும். அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த 3 மாசம். இப்பெல்லாம் இந்த டிசம்பர்ல இது வரைக்கும் இன்னும் பனி விழுது. இன்னைக்கு காலேஜ் லேசா விழுந்திருக்கு. பனியில கொஞ்சம் growth கம்மியாகும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி செலரி வந்து மருத்துவ குணம் உள்ளதுதான். ஆனா வந்து நீங்க சூப்புக்கும் இதுக்கும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க. மெயின் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கிலோ 10 ரூபா கிடைச்சாலும் நீங்க வந்து போட்டு தான் ஆகணும். சரி போடுறது 10 ரூபா இல்ல. காடு இந்த மாதிரி கோஸ் மாதிரி காடுல விடுற நேரமும் வரும். விட்டுருக்கீங்க? ஆமா, நிறைய விட்டுருக்கோம். அறுவடை பண்ணா விட்டுருவீங்க? அப்படியே விட்டுருவோம். ஓ, அறுவடை பண்ணா அது கூலி கொடுக்கணும். அதோட மார்க்கெட் போனா பெண்டிங் பாங்க, எடுக்கிறது காலையில பெண்டிங் பாங்க, அப்படியே விட்டுருவோம். அதனால எடுத்து அதே நஷ்டப்படணும் இருக்கா? வந்து நஷ்டத்தை அப்படியே விட்டுலாம். விவசாயத்துல நிறைய அடித்து எவனுமே ஏதோ 100க்கு 10 பேர் இந்த பெரிய விவசாயிங்க தான் ஏதோ பொழ பண்ணிட்டு போறாங்களே தவிர சிறு விவசாயிகளும் ரொம்ப பாதிப்புல இருக்காங்க. ஃபுல்லா பாதிப்புல இருக்காங்க. யாருமே உங்களுக்கு இங்க மட்டும் கொடுக்கணும் இருக்கானா? நீங்க வேற மார்க்கெட் கொடுக்கலாமா? இது நீலகிரி மார்க்கெட்ல கொடுக்கணுமா? நீலகிரி மார்க்கெட்ல கொடுக்கணுமா? இல்ல நீங்க கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி இங்க எடுத்துக்கலாம்? எங்க வேணா கொடுக்கலாம்னா நமக்கு அந்த அளவுக்கு வெளி உலகம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வெளியூர் வியாபாரிகள் யாரும் வந்து வெளியூர் வியாபாரிகள் யாரும் வராது. உள்ளூர் வியாபாரிகள் வருவானுங்க. ஊட்டியில எடுத்தனா ஒரு 10-15 பேர் தான் ஆர்டர் போடுவானுங்க. அவங்க நினைச்சாதான் ஆச்சு. அவங்க என்ன ரேட் பிக்ஸ் பண்றாங்களோ அதான் ரேட். எல்லாம் அவங்க டிமாண்ட் பண்ணாங்க இவ்வளவுதான் அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு இல்லாத பட்சத்துல அது மார்க்கெட் ரைஸ் ஆனதை தவிர அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரைஸ் ஆகாது. இருக்கிறது ஒரு 15 வியாபாரத்தை இதை பண்ணிட்டு இருக்காங்க ஊட்டியில. இது மாடு எல்லாம் சாப்பிடுமாண்ணா? மாடு ஆடுலாம் சாப்பிடும். ஆடு மாடு தான் மேய்க்கோட்ல அதுதான் சாப்பிட்டு பண்ணி விட்டுலாம். பாலாவது கொடுக்குமேன்னு சொல்லி அவ்வளவுதான். ஆடு மாடுங்களே இல்லை இப்போ. எவனுமே மாடு வைக்கிறது இல்லையே. அட்டில மொத்தம் இந்த ஊர்ல 250 வீடு இருக்கு. 3 மாடு 4 மாடு தான் இருக்கு. இங்க ஒரு காட்டு மாடு தொந்தரவு இருக்கு. காட்டு எருமை நேற்று 50 எருமை பூரா மேய்ச்சிருச்சு. பூண்டு பூரா இதெல்லாம் என்ன இது தெரியுதுங்களா? இதெல்லாம் கால் தரந்தானா? இன்னைக்கு காலையில 50 எருமை. இவ்வளவு பெரிய கால் தரமா? 50 எருமையா? 50 எருமை ஒரே இடத்துல. இந்த பூண்டி சாப்பிடும். எல்லாம் பூண்டு சாப்பிடும். பூண்டு சாப்பிடுறது மிதிச்சிரும். மிதிச்சு நாசம் பண்ணிட்டு போயிடும். 50 எருமை மேல கீழே நடிச்சுன்னா அதுக்கு நடிச்சுன்னு வேலை முடிஞ்சுச்சு. ஆமா, எடுத்து வச்சும் வேலையாகல. எர்த்துக்கும் கேட்கறது இல்லை. என்ன ரோட்ல போகும், ஏதாச்சும் வண்டி குறுக்கா வரும், ஜம்ப் பண்ணி பயத்துல உள்ள பூந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன விவசாயம் நாசம் தான். எருமை விளையாட்டு ஜாஸ்தி. காட்டு எருமை தான் ஜாஸ்தி. மற்றபடி காட்டு பண்ணி அந்த மாதிரி இப்போதைக்கு வந்து காட்டு எருமை ஒண்ணுதான். எப்ப இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு வந்துடும். எந்த இடத்துல வந்தாலும் வரும். சொல்ல முடியாது. இது அதுக்கு இறங்கி எந்த பக்கம் ஏறும்? ஏற கிட இருக்கு. நம்ம எங்க கேப் பண்ணி இப்போ நம்ம வழி இருக்குல்ல, அந்த வழியில கம்பி கழட்டி விட்டு மறுபடியும் அதுல துரத்தணும். அப்படி போயிடும். ஊருக்குள்ள போகாது. காட்டு வழி தான் போகும். ஓகே. ஊருக்குள்ள ஒண்டி வரும். அப்படியே நைட்ல லைன்ல அப்படியே லைனா வந்துட்டு போகும். வந்துட்டு போகும். காட்டன் இடத்து இப்போ அதிகமா இருக்குது. செலரி லீஃப் வந்து விவசாயம் பண்றவங்க நிலைமை இதுதான். செலரி லீஃப் மட்டும் இல்லைங்க, எல்லாமே இதுதான். கேரட் 20 ரூபா 15 ரூபா விற்குது. எடுக்கிற கூலி மட்டும் 15 ரூபா ஆகுது. அப்பா, இங்க எடுத்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் 2வது. அந்த விதை போடுறது, எருவு அதெல்லாம் கணக்கு எல்லாமே. எடுக்கிற நாள் மட்டும் அந்த வேஜஸ், வண்டி வாடகை, சாக்கு பை, மிஷின் கூலி, கமிஷனு இதெல்லாம் கணக்கு போட்டா 15 ரூபா சரம். 1 கிலோவுக்கு 15 ரூபா செலவாகும். எடுக்கிற ரேட்டு 15 ரூபா தான். அங்க எடுக்கிற ரேட்டு 15 ரூபா. அப்படியே கொடுத்துட்டு போயிடும். அது என்ன இதுன்னா, எடுத்தா கைலாசன்ட்டு அப்படியே காட்டோட விட்டுருவோம். எல்லாமே கேரட் அதை பாருங்க, பக்கத்து பாருங்க, தெரியுதுங்களா? அந்த காடு எடுத்தா கைலாசம் அப்படியே காட்டு விட்டோம். கேரட் விட்டாங்க. மார்க்கெட்டு கிடைச்சா ஏதோ 2 காசு ஆகும். நீங்க டைரக்டா மக்கள் வந்து வாங்கினா சப்ளை பண்ணலாமாண்ணா? அதாவது மக்கள் வந்து இது வேணும், ஒரு 2 கிலோ கொடுங்க, 5 கிலோ கொடுங்கன்னு வாங்குறாங்கன்னா அவங்களும் வாங்கிக்கலாம், வாங்க முடியும். இப்போ மக்கள் வந்தவங்களும் கூட மார்க்கெட் ரேட் பேஸ் பண்ணி தான் வருவானுங்க. மார்க்கெட் ரேட் பேஸ் பண்ண எப்படி மார்க்கெட்ல வந்து உங்ககிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கினா மக்கள் 20 ரூபாய்க்கு விற்பான். ஸோ அந்த அதாவது மக்கள் 20 ரூபாய்க்கு விற்பானா, அவன் வந்து என்ன 5 கிலோ கொடு 10 கிலோ கொடும்பா. எவன் பல்க் எடுக்கிறவன் இருக்கான். பல்க் எடுக்கிறவன் விவசாயத்தை வியாபாரியாக தான் இருக்கும். வியாபாரம் அவனோட லாபத்தை பார்ப்பான். விவசாயம் எங்கே பார்க்க போகிறான்?
மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் எங்களுக்கு. இயற்கை விவசாயங்கிறது முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆர்கானிக் விவசாயங்கிறது முடிஞ்சு. ஆர்கானிக் இல்ல எதுவுமே இல்லை, எந்த விவசாயமும் இது ஆர்கானிக்ல ரொம்ப கஷ்டம். இதுவே கஷ்டம் போது ஆர்கானிக் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆர்கானிக் ரொம்ப கஷ்டம். ஆர்கானிக் ஒன்றும் பண்ண முடியாது. விவசாயம் பண்றது பெருசு இல்லைங்க, மார்க்கெட் ப்ராப்ளம் தான் எங்களுக்கு ஜாஸ்தி. ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் கிடையாது எதுக்குமே. கவர்மெண்டா எடுக்கிறதும் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்டாப் அந்த மாதிரி உழவர் எவ்வளவு விற்கும்? உழவர் சந்தையில் நீலகிரி இதெல்லாம் விற்கிறது இல்லையே. எல்லாம் உழவர் சந்தையில் இதெல்லாம் நீலகிரியில் இந்த ஐட்டம் எவனும் விற்கிறது விற்காம நீலகிரி எவனுக்கும் யூஸ் பண்ண தெரியாது, எவனும் வாங்குறது இல்லை. இது போனா ஒன்னா கேரளா போகும், இல்லைன்னா டெல்லியிலேயே பெரிய பெரிய ஹோட்டலுக்கு தான் போகும். செலரி இந்த ஐட்டம்ஸ் பூரா ஹோட்டலுக்கு தான் போகும். ஓகே ஓகே. மல்லித்தலை மாதிரி ஆயிடுச்சு. மல்லித்தலை வந்து எல்லாம் யூஸ் பண்றாங்களே. மல்லித்தலை வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவானுங்க. 10 ரூபாய்க்கு கட்டு, 10 ரூபான்னா மார்க்கெட்டு போறோம், வெங்காயம் வாங்குறோம், அதை ஒரு கட்டு வாங்கிட்டு வருவோம். இது யார் வாங்கிட்டு போறோம்? ஹோட்டலுக்காருக்கு தேவைப்பட்டா வாங்குவோம், இல்லைன்னு முடிஞ்சு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் செலரி லீஃப்ஸ், ஓகேவா? இந்த செலரி லீஃபோட இது வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் காக்பீட்டில் வச்சு அவங்க வந்து பதப்படுத்தி அதை வந்து அதுக்கடுத்து வந்து இதில் நட்டு அதுக்கடுத்து ஒரு 20 நாள் 30 நாள் விட்டு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து அதை அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவர் சொல்கிற அவரோட கவலையை பார்த்தோம்னா, போன வருஷம் ஹையஸ்ட்டாக ஒரு கிலோ வந்து 300 ரூபாய்க்கு போச்சு. ஆனால் அதுவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 10 ரூபாய்க்கு கேட்குறாங்களாமா. ஸோ ஒரு விவசாயியோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு இதை பார்த்தாலும் தெரியும். அவங்க இதை போட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசும் கிடைக்காம, அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு விற்கிற காசும் கிடைக்காம லாஸை தான் பண்ணுறாங்க. இது லாஸே ஆனாலும் பரவாயில்ல, பட் வந்து திரும்பவும் அடுத்து வந்து கடனை வாங்கியாவது அடுத்த விவசாயம் பண்ணணும். அவங்களுக்கு வேறு வழி இல்லை, பண்ணணுங்கிற விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மர் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியே போகிறத எதாவது பார்க்கலாம், நீங்களே கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குங்க. பேரம் பேசாமல் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி ஃபார்மர் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்.